வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். நட்டி நடராஜ சுந்தரம் அப்படின்னு சொல்லப்படுகிற நட்டி இவர் பேசிக்கலி ஒரு சினிமாட்டோகிராஃபர். இப்போ நடிகராகவும் பாப்புலராக இருக்காரு. அதாவது சதுரங்க வேட்டை மாதிரி படங்களுக்கு பிறகு நட்டி அப்படிங்கிறவர் ரொம்ப பாப்புலராக இருக்காரு. அதுக்கு முன்னாடியே அவர் பல சிறப்பான படங்களுக்கு ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு. அவருடைய ஒளிப்பதிவு பலராலும் பாராட்டப்பட்டிருக்கு. அது ஹிந்தி படங்களுக்கெல்லாம் நிறைய பண்ணியிருக்காரு. தமிழ்லையுமே முக்கியமான படங்களுக்கெல்லாம் பண்ணியிருக்காரு. பஞ்சதந்திரம் படம் அவர் பண்ண வேண்டிய படம். அவர் இப்போ ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. கமல் சார் உலகநாயகனோட பணிபுரிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சதா அப்படின்னு கேட்ட பொழுது, பஞ்சதந்திரம் நான் பண்ண வேண்டிய படம். அப்போ நான் வேற ஒரு படம் கால் ஷீட்டு ஹிந்தியில் இருந்ததுனால அதில் மாட்டிக்கிட்டேன். கமல் சாரோட பண்ண முடியல. கமல் சார் அப்படிங்கிறவர் ஒரு ஒரு வாத்தியார், ஒரு ப்ரொஃபஸர். அவர்கிட்ட நான் ஸ்டூடெண்ட்டாக ஒர்க் பண்ண, எப்போ கூப்பிட்டாலும் நான் ஒர்க் பண்ண ரெடி. இப்போ பாருங்க, 70 வயசுல அவர் ஏஐ படிக்க போயிருக்காரு. அங்கே போய் படிச்சுட்டு வந்திருக்காரு. அப்படின்னா அவருடைய டெடிகேஷன் அவரை மாதிரிலாம் வேற யாராலையும் முடியாது. குணா படம்லாம் வேற யாராலையும் திங்க் பண்ணவே முடியாது. அந்த மாதிரியான எப்படி அப்படி ஒரு கதையை திங்க் பண்ணாங்க, எப்படி அங்க போய் ஷூட் பண்ணாங்கன்னு எனக்கு இப்ப நினைச்சாலும் பிரமிப்பா இருக்கு. நீங்க இப்ப நினைச்சு பாருங்க, அந்த குணா அதை வச்சுதான் மஞ்சுமல் பாய்ஸ் படம். குணா படம் இல்லைன்னா மஞ்சுமல் பாய்ஸ் இல்லை. அது பாருங்க எவ்வளவு பெரிய ஹிட் அடிச்சது. ஸோ கமல் சாருடைய ஒவ்வொரு விஷயமுமே அது வருங்கால அடுத்தடுத்த தலைமுறையினர் கொண்டாடக்கூடிய விஷயமா தான் இருக்கும். ஒரு குணா அந்த படத்துடைய பாதிப்புல தான் மஞ்சுமல் பாய்ஸ் அது இவ்வளவு பெரிய வெற்றி பெறுது. ஸோ கமல் சார் மாதிரியான ஒரு வாத்தியார்கிட்ட நான் ஸ்டூடெண்டா ஒர்க் பண்றதுக்கு நான் எப்பொழுதுமே ரெடி. அவர் என்னை பாராட்டியிருக்காரு. என்னுடைய பரிணீதா அந்த படத்தை, ஹிந்தி படத்தை பார்த்துட்டு நீங்க சூப்பரா பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி தட்டி கொடுத்து பாராட்டினாரு. அவர் ஒரு வரி சொன்னா கூட அது அதனுடைய அர்த்தம் இட் மீன்ஸ் அ லாட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா கமல் சாருக்கு என்ன பர்சனலா தெரியும், என்னோட ஒர்க் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்போ அந்த அளவு கமல் சார் என்னை பாராட்டியிருக்காருங்கிறத ரொம்ப பெருமையோட சொல்லியிருக்காரு. நடராஜ சுந்தரம் என அழைக்கப்படும் நட்டி. இப்போ லேட்டஸ்ட் டாக் என்ன அப்படின்னா, இந்தியன் 3 அதை ரிவைவ் பண்ண போறாங்க. சங்கர் ஏற்கனவே எடுத்து அதெல்லாம் போட்டு பார்த்துட்டு இன்னும் 20 நாள் ஷூட்டிங் பண்ண போறாங்க. கமல் சார் இப்போ அமெரிக்காவில் இருக்காரு. அவர் வந்ததுக்கு பிறகு அந்த ஷூட் நடக்கும். ஏன்னா இப்போ சங்கருக்கு கையில் இருக்கக்கூடிய ஒரு பேன் இண்டியன் ப்ராடக்ட் அப்படின்னா ப்ராஜெக்ட்னா அது இந்தியன் 3 தான். அதை சங்கர் விடவே மாட்டாரு அப்படின்னு சொல்லி தனஞ்சயன் ஒரு சேனல்ல சொல்றாரு. இன்னொரு பக்கம் வலைப்பேச்சு அவங்க இதை போட்டு பார்த்துட்டு இதற்கான வேலைகள் பேச்சுவார்த்தை தொடங்கிருச்சு. லைக்கா இதை ஸ்டார்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. லைக்கா பண்ணலன்னா கூட அதை ரெட் ஜெயண்ட் பண்ண போறாங்க, லைக்கா பேரும் போடப்படும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம். ஸோ இப்படி எல்லாருமே இது ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு. ஏற்கனவே கமல் சார் ஒவ்வொரு பேட்டியிலையும் இந்தியன் 2 பேட்டியில நான் இந்தியன் 2 ஒத்துக்கிட்டது காரணமே இந்தியன் 3 தான் அப்படின்னு சொல்லி பல பேட்டிகள்ல அவர் சொல்லியிருந்தாரு. அப்ப என்ன கமல் சாரே இந்தியன் 2 நல்லா இல்லைன்னு சொல்றாரா, இந்தியன் 3 தான் நல்லா இருக்குன்னு சொல்றாரா, என்ன இப்படி அவரே அவர் படத்தை ஓப்பனா சொல்றாருன்னாங்க. படம் வந்ததுக்கு அப்புறம் அதற்கான அர்த்தம் புரிஞ்சுது. ஏன்னா இவங்க ஒரு பாகத்தை 2 பாகமா பிரிச்சு விட்டாங்க. ஸோ அதனுடைய விளைவு தான் இந்தியன் 2 மிகப்பெரிய ஒரு ட்ரோல் மெட்டீரியலா மாறுனுச்சு. அது ஒரு வேலையாவே பல பேர் எடுத்து செஞ்சாங்க. எப்படி கமல் ஒரு விக்ரம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஹிட் கொடுக்கலாம், அவரை நம்ம கீழே தள்ளணும் அப்படின்னு சொல்லி அதுக்குன்னே ஒரு கூட்டம் காத்திருந்தது. அவங்களுக்கு இது வசதியா போச்சு. சங்கர் அவுடேட் ஆனதுதான் பிரச்சனை. இது நம்முடைய தவறு கிடையாது. ஏன்னா இப்ப ஏஆர் முருகதாஸ் மிகப்பெரிய இயக்குனர், பல்வேறு வெற்றி படங்களை கொடுத்தவர். இன்னைக்கு அவரோட நிலைமை என்ன? சிக்கந்தர் படத்துடைய பல ஷோ கேன்சல் ஆயிட்டு இருக்கு, ஆடியன்ஸே இல்லாம. சல்மான் கான் ரசிகர்கள்லாம் மிகப்பெரிய அளவு வருத்தத்துல இருக்காங்க. நல்ல நல்ல படங்கள் எல்லாம் ஒத்துக்காம இந்த படத்தெல்லாம் போய் ஒத்துக்கிறாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க. பல ஷோஸ் கேன்சல் ஆயிருக்கு. அவ்வளோ பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் ஹீரோ சல்மான் கான், அவருடைய நிலைமையே இப்படி இருக்கு. அதே பிரச்சனை தான் இந்தியன் 2க்கும் வந்தது, இந்த அவுடேட்டட் டைரக்டர்ஸ்னால. ஏன்னா இந்தியன் 2 ஃபிளாப் ஆகி கேம் சேஞ்சர் ஓடி இருந்தா சரி,
இது வந்து சங்கரோட பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். கேம் சேஞ்சர் அதை விட அவுடேட்டடு. ஒரு நாட்டோட சிஎம்மா இருக்கிறவர் ஒரு வாக்குச்சாவடிக்கே வந்து அவர் வந்து கையில கத்தி இத்தி கபடா எல்லாம் எடுத்துட்டு அவர் ஃபைட் பண்ணுவார். மிகப்பெரிய காமெடியா இருக்கும். அதாவது உள்ளதுலேயே அவுடேட்டட் படம்னா அது கேம் சேஞ்சர் தான். சங்கர் வந்து தன்னை மாத்திக்கணும். அது வந்து இந்தியன் 3 ஒரு வாய்ப்பு வருது, அதில் அவரை மாத்திக்கிட்டு என்ன தவறு நடந்திருக்கோ அதை சரி பண்ணுவாருன்னு நம்ம நம்புறோம். ஆன்லைன்ல வரக்கூடிய அனதர் நியூஸ் என்னன்னா, லைக்கா 2 படங்கள் தயாரிக்க போறாங்க. இந்தியன் 3 இல்லாமல். ஒன்று வந்து கமலஹாசனை வச்சு ஒரு படம், ரஜினிகாந்தை வச்சு ஒரு படம் அப்படின்னு ஒரு தகவல் வருது. ஏன்னா ஆஃப்டர் வேட்டையனுக்கு அப்புறமாக காம்பன்சேஷனுக்கு ரஜினி ஒரு படம் பண்ணித்தர ஒத்துக்கிட்டார் அப்படின்னும், கமலஹாசன் லைக்காக்காக இன்னொரு படம் பண்ண ஒத்துக்கிட்டார் அப்படின்னு சொல்றாங்க. இதற்கான வேலைகள் வெகு விரைவிலேயே ஆரம்பிக்கும்னு சொல்றாங்க. ஸோ இதனுடைய நம்பகத்தன்மை என்ன அப்படிங்கிறது வரும் நாட்களில் தெரிய வரும். ஆனால் இப்படி ஒரு நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. பிரபுதேவா, இன்னைக்கு வந்து பிரபுதேவாவுடைய பிறந்த நாள். மிகச்சிறந்த ஒரு டான்சர், கொரியோகிராஃபர், அதுக்கப்புறம் நடிகராக மாறினவர். அவர் வந்து முதல்ல காதல் பரிசு, அவர் 13 வயசு 14 வயசு காலகட்டங்கள், அந்த காலகட்டங்களிலேயே அவர் வந்து டான்ஸராக வந்தார். அசிஸ்டன்ட் டான்ஸ், அதாவது குரூப்பில் ஆடினார். அதுக்கப்புறம் வந்து அவரே வந்து கமல் சாருக்கு வந்து கொரியோகிராஃபி பண்ணார் 89ல் வெற்றி விழா படம். அதாவது வெளியில வந்து அவங்க அப்பா வந்து பணக்காரன் படத்துக்கு பண்றாரு ரஜினிகாந்துக்கு, உள்ள வந்து பிரபுதேவா கமல் சாருக்கு வெற்றி விழாக்கு தத்தும் தலாங்கு தத்துவம் பாட்டுக்கு அவர் தான் கொரியோகிராஃபி. ஸோ கமல் சார் அப்படி அதுக்கப்புறம் பின்னாடி காதலா காதலா படத்தில் அவரோட சேர்ந்து நடித்தார். அவருக்கு மிகவும் பிடித்த நடிகர் அப்படின்னா அதில் வந்து அது வந்து கமல்ஹாசன் தான். அவர் வந்து 3 பேரை சொல்கிறாரு, கமல்ஹாசன், அமிதாப் பச்சன், ரஜினிகாந்த், இந்த 3 பேரும் எனக்கு பிடித்த நடிகர்கள் அப்படின்னு ஒரு பேட்டியில் அவர் குறிப்பிடுறாரு. அவர் வந்து எப்படின்னா, கமல் சாருங்கிறவர் வந்து அவர் ஆளே பிரமிப்பு தான், அவர் பார்த்தாலே பிரமிப்பு தான், அவரோட இது பண்றது பிரமிப்பு தான் அப்படின்னு சொல்லி அவர் அப்படி சொல்றாரு. கமல் 50ல வந்து அதை காமிச்சாரு. ஏன்னா ராஜு மாஸ்டர், ராஜு மாஸ்டர் அவங்க அப்பா சுந்தரம் பிரபுதேவா, இவங்க 2 பேருமே அந்த கமல் 50க்கு வந்திருந்தாங்க. விஜய் டிவி நடத்தின விழா, மிகப்பெரிய விழா. இப்ப கூட அது யூடியூப்ல இருக்கு, நீங்க பார்க்கலாம். கமல் 15 போட்டீங்கன்னா அது வரும். அந்த ஃபங்க்ஷன்ல வந்து அவர் ஹார்ட் பேஷண்ட் ராஜசுந்தரம். ஆனா கமல் அப்படின்னா உடனே வர்றேன்னு சொல்லி வந்து 2 பேரும் ஆனாங்க பாருங்க, செம்மையா இருந்தது. அதுல குறிப்பா என்னன்னா, அந்த சுந்தரம், ரகுராம், கமலஹாசன் 3 பேருமே தங்கப்பன் மாஸ்டர்கிட்ட அசிஸ்டன்ட் கொரியோகிராஃபரா இருந்தவங்க. அவங்க 2 பேரும் கொரியோகிராஃபர் ஆயிட்டாங்க. கமலஹாசன் ஹீரோ ஆயிட்டாரு. அவருடைய பையன் வந்து இவரை கொரியோகிராஃபரா பண்ணி, ஸோ அந்த மாதிரி அது ஒரு வித்தியாசமான அனுபவம். பிரபுதேவா அவர்கள் கமலஹாசனை வந்து எப்பொழுதுமே ஒரு பிரமிப்பா, ஒரு வேற ரேஞ்சில் தான் பார்க்கக்கூடியவர். பல பேட்டிகள் அதை சொல்லியிருக்காரு. இன்னும் சில பேட்டிகளில் கூட நிறைய பேசியிருக்காரு. ஸோ பிரபுதேவா அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ஆக்ட்ரஸ் ஜெயபிரதா, அவங்களுடைய பிறந்தநாள் இன்னைக்கு. ஜெயபிரதா அப்படின்ன உடனே படங்களுக்கு முன்னாடி அவங்க எடுத்த இன்டர்வியூ, உலகநாயகன் கமலஹாசனை வச்சு ஜெயபிரதம் அப்படின்னு ஒரு இன்டர்வியூ, தெலுங்கு ஒன் அப்படிங்கிற யூடியூப் சேனல் அது இருக்கு, நம்மலாம் பார்த்துருப்போம். அந்த மௌனமான நேரம் பாட்டை போட்டு 2 பேரும் சிரிக்கிற மாதிரி ஃபேஸ்புக்லலாம் ஸ்க்ரோல் பண்ணுறப்ப வந்திருக்கும். அது பிரமாதமாக இருக்கும். அவங்க படத்தில் நினைத்தாலே இன்னைக்கும்ல நடித்தது, அப்புறம் சலங்கை ஒளியில் நடித்தது. குறிப்பா வந்து சலங்கை ஒளி படம் மாதிரி இன்னொரு படம் வராது. அந்த 2 பேரு, அந்த கரகாட்டக்காரன் படத்துல கூட ஒரு டயலாக் வரும், உங்க 2 பேரையும் பாக்குறப்ப சலங்கை ஒளி கமலஹாசன் ஜெயபிரதா மாதிரி இருக்கு அப்படின்னு கிளைமேக்ஸ்ல ஒரு டயலாக் வரும். அதை கூட கவுண்டமணி கிண்டல் பண்ணுவாரு. ஸோ அந்த மாதிரி சலங்கை ஒளிங்கிறது வந்து ஒரு பெஞ்ச்மார்க் மூவி. அந்த மூவியில பங்கு பெற்ற அனைவருமே, எல்லாருமே கிஃப்டட் அப்படின்னு சொல்லலாம். அதுல குறிப்பா கதாநாயகி ஜெயபிரதா அந்த ரோலை பிரமாதமா பண்ணியிருப்பாங்க. அவ்வளவு பொருத்தமா இருக்கும். அந்த 2 பேருடைய பாண்டு, அந்த கெமிஸ்ட்ரியா இருக்கட்டும், நடிப்பா இருக்கட்டும், ஓவராலாக பிரமாதமாக இருக்கும். இது நிறைய அவங்க தமிழ், தெலுங்கு, கன்னடா, ஹிந்தி எல்லா லாங்குவேஜ்லையும் ஒரு கலக்கியிருக்காங்க. ஸோ கமலஹாசனுடைய அந்த பேட்டி பாருங்க, சூப்பராக இருக்கும். ஜெயபிரதம் அப்படிங்கிற பேட்டி நல்லா பல கேள்விகள் கேட்டு கமல் சாருடைய இன்னொரு பரிமாணத்தை அவங்க குறிப்பா சாவித்திரி பத்திலாம் பேசியிருப்பாரு. சாவித்திரிக்கும் அவருக்கும் உள்ள பாண்டு, சாவித்திரியமா எவ்வளவு பெரிய ஆளா இருந்தவங்க கடைசியில எப்படி ஒரு சாதாரண சின்ன வீட்டுல இருந்தாங்க, எவ்வளவு
ஒரு ஒரு பண நெருக்கடிக்கு ஆளானாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லியிருப்பாரு. அதாவது சினிமாவில் வந்து ஒரே ஒரே நாளில் வந்து பெரிய ஆளாக இருக்கிறவன் கீழே வந்துடுவான், அதனால எப்பொழுதுமே ஹெட்வைட்டோட இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவர் சொல்லுவார். ஏன்னா நான் கண்ணு முன்னாடி பார்த்துருக்கேன் அவ்வளோ பெரிய ஆள்கள்லாம் இப்படி ஆனதை, அதனால தான் எனக்கு தெரியும் நான் வந்து அடக்கி வாசிக்கிறேங்கிறத அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாம் இவங்க பேட்டி மூலமாக வெளிக்கொண்டு வந்தாங்க. அவர்களுக்கு நம்முடைய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள்.